அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவும் வலையொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான மீன் குழம்பு ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுவையும் நலமும் அறிவும் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீன் குழம்புக்கு நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, வதக்கியே செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 4 தேக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இருந்தால் ஒரு 2 தேக்கரண்டி விட்டுக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 1½ ஸ்பூன் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 10 பேருக்கு தேவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதனால் நான் வெங்காயம், பூண்டு எல்லாமே தாராளமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதற்கு ஏற்ப வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5லிருந்து 6 தக்காளி அளவு நான் நறுக்கி சேர்க்குறேன். நீங்கள் தக்காளி அளவுகளை குறைத்து கூட செய்யலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா விரட்டி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வெந்துடும். இடையில கிளறி விட்டு அந்த தக்காளியை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி மசிஞ்சதும் நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். அதற்கு 3 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 8 தேக்கரண்டி மல்லித்தூள் சேர்க்குறோம். நான் சேர்த்துருக்கிறது குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மீன் குழம்பு மசாலா 1 தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்தவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது அதற்கூடவே 1 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி மிளகு கூட சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுடுங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகணும். இந்த நேரத்தில் கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா மசாலா கருகிடும், பிறகு குழம்பு சுவை இருக்காது. இந்த மசாலாவை பிரட்டினதுக்கப்புறமா 2 பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த புளியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு, அதாவது ஒரு கைப்பிடி, ஒரு பிடிச்ச உப்பு எடுத்து சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு கேஸும் ரொம்ப மிச்சமாகும். அதாவது புளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிட்டுச்சுன்னா அந்த மசாலாவும் புளியும் பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. அதற்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து இன்னொரு முறை கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிய விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மாங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காயும் மீன் குழம்பும் அட்டகாசமான காம்பினேஷன். மீன் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் அவசியம் மாங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த குழம்போட ருசியே தனியாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை நல்ல விழுதாக அரைச்சி சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதற்கேற்ப தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் தேங்காய் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். கம்மியான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கோங்க. இந்த உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த மீனில் இருக்கக்கூடிய கவிச்சி வாடை போயிடும். அந்த மீனை இந்த குழம்போடு சேர்த்துட்டு கரண்டி போட்டு ரொம்ப இனி கிண்டக்கூடாது. குழம்பு அதிகம் கொதிக்கவும் கூடாது, ரொம்ப வேகவும் கூடாது. இந்த 3 தவறுகளை நம்ம செய்கிறதுனால தான் மீன் குழம்புல மீன் உடஞ்சி மீன் குழம்பு சொதப்பலாகுது. அதனால் மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் மீன் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெந்திருக்கும். அதற்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது அவசியம்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க சேர்த்துக்கோங்க. இது அவசியம் கிடையாது. ஆனால் இந்த வெல்லம் சேர்த்திங்கன்னா நம்ம தக்காளி, புளி, மாங்காயில் இருக்கக்கூடிய புளிப்பை சமன் செஞ்சு குழம்புக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து மூடி வச்சிருந்து பரிமாறலாம். இந்த குழம்புல மீன் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, தலை போட்டிருந்தீங்கன்னா அதில் மீன் எடுத்து தலையை எடுத்து பார்க்கும்போது கண் வெள்ளையாக வந்திருக்கும். அப்போ மீன் வெந்துடுச்சுன்னு அர்த்தம்.
இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.